நமச்சிவாய். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். விநாயகர் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதி பப்பா, இந்த விநாயகர் பெருமான் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். நம்ம என்னதான் கடுமையான கஷ்டங்களில் இருந்தாலுமே கூட அந்த கணபதியானவர் விநாயகர் பெருமான் பிள்ளையார் நம்மளை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் கணபதி காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதம் வருது. 14ஆம் தேதி 14th அன்னைக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள், 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி. அப்போ செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. எந்த கிரகம்லாம் உச்சம்னா புதனும் குருவும் உச்சம் அடைகிறார்கள். புதன் கன்னி ராசியில் உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி எல்லாம் அங்கே தான். குரு கடகத்தில் உச்சமாக இருக்கார். இதை போக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ 4 கிரகங்கள் இயற்கை சுபராக வரக்கூடியவர்கள்லாம் சிறப்பான இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நன்மைகளை, அதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு, அதுதான் இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்ன. விநாயகர் வந்துட்டாருனாக்கா எல்லா கஷ்டத்தையும் அவர் கலைச்சி விட்டுருவார். சங்கடங்களை நிவர்த்தி செய்வதால் தான் அவருக்கு அந்த சங்கட சதுர்த்தி பூஜையை நாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட செப்டம்பர் மாதம் 4 கிரகங்கள் ஆட்சி பலம் உச்சம் இதெல்லாம் பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சங்கடத்தை தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். செயலிழந்து 0வாக இருக்கார். தீமை செய்யக்கூடிய கிரகம் செயலிழந்து இருப்பது நன்மை. அதோட கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த புதன் சிறப்பாக இருக்கார். அப்போ இதை வச்சு நாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். கன்னிராசி கேட்கவே வேண்டாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரையில் எதையுமே மௌனம்தான். மௌனமாக போயிடுவாங்க, பேசவே மாட்டாங்க. பேசுறதுக்கு அங்கே ஒன்றும் விஷயமே இல்லை. இவங்க ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா பேசின விஷயம் அங்கே நடக்காமல் போயிடும். என்ன சாமி இப்படி இருக்கு, எது எடுத்தாலும் ஒரு அபசகுணமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு தூக்கத்தில் நிறைய பேட் ட்ரீம்ஸ் வரும், கெட்ட கனவுகள் வரும். கனவுகளில் ஏதேனும் யாராவது ஒருத்தரை பார்த்து கொடுமை பண்ணுற மாதிரியோ, அடிக்கிற மாதிரியோ, குத்துற மாதிரியோ, மெயினாக கொடுமை பண்ணுற மாதிரி, அவங்கள பிற உயிர்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வேற ஏதேனும் ஆசையெல்லாம் ரொம்ப ஆசை அதிகமாகி அதில் ஆசையில் திரிகிற மாதிரி, வேற ஒருத்தரோட தொடர்பு வச்சுக்கிற மாதிரி, இதெல்லாம் தீய கெட்ட கனவுகள். இதெல்லாம் அடையாளங்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் பின்னங்கால் பிடிச்சி இழுக்கும், தூங்க முடியாது. பின்னங்கால் பிடிச்சி இழுக்கும், சரியா தூங்க முடியாது, தூக்கம் வராது. அதாவது இடுப்புக்கு கீழே கால் ரத்தம் மாதிரி ரத்தம் கட்டிட்டு கால் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கண்டகச்சனி. அதே போல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், எதுலையாவது ஒரு முதலீடு போட்டிருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு இடத்துக்கு பூமி பூஜை போட்டிருக்கலாம், இல்லை கம்பெனிக்கு ஏதேனும் ஒரு பொருள் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம்,
ஆர்டருக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாம். அது அப்படியே அங்கே கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல நிற்கும். கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கும், மூவே ஆகாது. அதுக்குள்ளே இங்கே பணம் கொடுத்தவங்களாம் நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. டைம் கொடுத்துருப்பாங்க, அது போராத குறைக்கு நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இன்னும் ஆச்சு பண்ணல நீங்கள், என்ன இன்னும் ஆச்சு பண்ணல நீங்கள் அப்படின்னு நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, இதுக்கும் கண்டக சனி காரணத்துக்கெல்லாம் பரிகாரம் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. நதிகள், ஓயாத நதிகளில் எல்லாம் மூழ்கியும் என்ன பயன்? யமன் ஓலை ஒன்றை தடுத்திட உதவுமோ ஈசனே சிவகாமி நேசனே என்ற தில்லைவாழ் நடராஜனே அப்படின்னு அருளாளர்கள் சொன்னதை போல எந்த ஒரு கஷ்டத்திற்கும் நிவர்த்தி உண்டு. இது செப்டம்பர் மாதம். அப்போ கன்னி ராசி என்பவர்களே, உங்களுடைய கடுமையான கஷ்டங்கள், வருமான குறைவு, மெயினாக வருமான குறைவு. பிஸ்னஸ் நல்லா நடந்துகிட்டு இருந்து சாமி, இப்போ பிஸ்னஸ் பாதி தான் நடக்குது. அதே போல் வருமானம் குறைஞ்சி போச்சு, வேலை இல்லாமல் இருக்கிறது. ஒரு நல்ல ஆஃபீஸராக இருப்பாங்க, ஒரு நல்ல ரேங்கில் இருந்திருப்பாங்க, ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும். அல்லது நார்மலாக ஒரு ஐடி பீப்புளாக இருப்பாங்க, ஒரு பேங்க் செக்டராக இருக்கும், அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும். வேலை போய் 6 மாதம் ஆகுது, வேலை போய் 1 வருஷம் ஆகுது. இப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இடதருமை கன்னிராசி அன்பர்களே. வருமான குறைவு, நீங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், கலைத்துறைகள், சினிமா துறைகள், அரசியல், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ கன்னிராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டத்திற்கு கண்டக சனி தான் காரணம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சனி பிரீத்தி செய்யாமல், சனி கிரகத்திற்கு நிவர்த்தி செய்யாமல் உங்க கஷ்டம் தீராது. அப்போ உங்க கஷ்டம் தீரணும்னா சனி கிரகத்துக்கு பிரீத்தி பண்ணணும், கர்ம வினை நிவர்த்தி பண்ணணும். அந்த கர்ம வினை நிவர்த்தி எப்படி செய்யறது? அந்த ரகசியம்தான் உங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த கர்ம வினை தோஷம் நிவர்த்தி பண்ணிங்கன்னா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே.